சுதந்திரம் அடைந்து 60 ஆண்டுகளை நெருங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலே மனிதன் உயிர் வாழ்வதற்காக அடிப்படை தேவைகளிலே முதன்மையாக கருதப்படுகின்ற குடிநீரை முன்வைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தினை இங்கே நடத்தி கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வேதனையோடு நான் சந்திக்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த மதிய நேரத்திலே வேதனையோடு வணங்கி வருகிறேன். ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு முதன்மை தேவை குடிநீர், குடிநீர், குடிநீர். வேற எது இல்லாமலும் வாழ்ந்து விடலாம், ஆனால் குடிநீர் இல்லாமல் வாழ முடியாது. 3 நாட்களுக்கு ஒரு முறை குடிநீராம் இங்கே, அதுவும் கொஞ்ச நேரம். அந்த கிடைக்கிற தண்ணியவே கூறு போட்டு அந்த கிடைக்கிறவங்களுக்கும் ஷார்டேஜ், இவங்களுக்கு கிடைக்க போறவங்களுக்கும் ஒரு பற்றாக்குறை நிலையை உருவாக்கி அதற்காக பணம் பண்ணுகின்ற ஒரு கூட்டத்தினை இங்கே அடையாளம் காட்டி மக்கள் மன்றத்தின் முன்னாலே அவர்களை எல்லாம் நிறுத்தி பொதுமக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற மக்கள் நலன் காக்கும் குழுவினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைவரையும் வணங்குகிறேன். உங்கள் முயற்சி வெற்றியடைய முதற்கண் வாழ்த்தி வணங்குகிறேன். உள்ளாட்சி என்பது 3 அடுக்காட்சி ஆட்சி முறையிலே 3ஆம் நிலையிலே நேரடியாக ஒரு மக்களுடைய பிரச்சனைகளை, அன்றாட தேவைகளை நேரடியாக தீர்த்து வைக்கிற அமைப்பு தான் உள்ளாட்சி. 3 அடுக்கு ஆட்சி முறைன்னு சொல்றாங்க. பாராளுமன்றம், சட்டமன்றம், இந்த உள்ளாட்சி. ஒரு தண்ணி பிரச்சனைனா முதல்ல எம்பியை தேட மாட்டார்கள், எம்எல்ஏவை தேட மாட்டார்கள். முதல்ல தேடுறது அந்த வார்டு கவுன்சிலர், அடுத்தது அந்த சேர்மன். எதுக்கு எடுத்தாலும் சரி, தண்ணி லைட் வேற எதுவா இருந்தாலும் முதல்ல கேட்கறது அவங்க ஒரு கவுன்சிலரின் சேர்மன் தான். அப்படிப்பட்ட உள்ளாட்சி அமைப்பு பல ஆண்டுகளாக தமிழகத்திலே ஸ்பெஷல் ஆபீசர் காலத்தில் நியமித்து இந்த உள்ளாட்சி அமைப்புகளை எல்லாம் குட்டிச்சோராக்கி இந்த மாநில அரசாங்கங்கள் தங்களுடைய ஏடிஎம் என்று சொல்லக்கூடிய ஏடிஎம் பேங்க் தான் உள்ளாட்சி அமைப்புகள்லாம். இந்த மாநில அரசாங்கத்தினுடைய ஏடிஎம் பேங்க் எது? ஏடிஎம் சொல்ற கவுண்டர் பேங்க் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஏடிஎம் எது என்று சொன்னால் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் தான் என்று உண்மையை வருத்தத்தோடு சொல்கிறேன். அப்ப எப்படி பண்ண எனி டைம் எனிவேர் மணி. அதற்கு உள்ளாட்சி என்ற ஒரு பொம்மை, அந்த பொம்மைக்கு ஒரு தலை, ஒரு கொஞ்சம் பேர் கவுன்சிலர், இவங்கெல்லாம் ஒன்னா போய் உட்கார்ந்து மாநில அரசாங்கம் என்கிற ஒரு அரசாங்கம் என்ன சொல்லுதோ அத ஆமா ஆமா அத ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கிற கவர் 2 கவர் கொடுப்பாங்களாம். ஒன்னு சிட்டிங் பீஸ், இன்னொரு கவர். ஆனா எங்க ஊர்ல விருதாச நகராட்சி எனக்கு பிரச்சனை என்னன்னா, நான் 2 கவர் கொடுக்கல, சிட்டிங் பீஸுக்கு மட்டும் மாசம் 330 ரூபாய் மட்டும் அரசு அங்கீகரிக்க மட்டும் கொடுக்குறேன், அதனாலதான் எங்க கவுன்சிலர் தான் எனக்கு ஒத்துழைக்கல, வேற ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி அதிகாரிகள் ஏன் ஒத்துழைக்கல? அவங்க எல்லாம் ஏடிஎம் இருந்துட்டு இந்த மாநில அரசாங்கத்துடைய புரோக்கர்கள், சுருக்கமா சொன்னா நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அலுவலர்கள், மாநில அரசாங்கத்தினுடைய எடுபிடிகள், புரோக்கர்கள். இதுக்கு மேல ஒரு 17 முனிசிபாலிட்டி சேர்ந்து ஒரு ரீஜனல் இருக்கான், அவன் பேரு ரீஜனல் டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த ரீஜனல் டைரக்டருக்கு மேல தமிழகம் முழுக்க ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு திருடன் சிஎம்ஏ என்று சொல்லக்கூடிய கமிஷனர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன். இவர்களுக்கு சொகுசு காரு, சொகுசு பங்களா, போன் வசதி, எல்லா வசதிகளையும் செய்து கொண்டு கூட்டணி தர்மமாக இவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். 4.5 ஆண்டுகளாக நான் சந்தித்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் இந்த கொள்ளை கூட்டம் தான் காரணம். ஆனால் இவைகளை எல்லாம் முறியடித்திருக்கிறேன். இன்றைக்கு எனது நகரத்தின் மக்களை விழிப்புணர்வின் மூலமாக வெற்றியடைய செய்திருக்கிறேன். எனது நகர மக்களின் பிரச்சனைகளை தொலைநோக்கு அடிப்படையில் குடிநீரா 2016 எங்க ஊரோட மக்கள் தொகை 95,000. உங்களால் சொல்ல முடியுமா இன்றைக்கு உங்கள் மக்கள் தொகை என்ன? 95,000. 2016 உங்க நகரத்துடைய மக்கள் தொகை என்ன சொல்ல முடியுமா? 2031 என்னுடைய நகரத்துடைய மக்கள் தொகை 1,48,000. அந்த 1,48,000 நாங்க பிளான் பண்ணோம். ஆனா என்னுடைய பைனான்ஸ் நிதி அந்த அளவுக்கு சரியா இல்லாத இன்டர்மீடியட் சொன்னோம் என்று சொல்லக்கூடிய 15 ஆண்டுகளுக்கு மட்டும் சொல்லுவாங்க வரவேற்கனா செலவு பண்றோம். எங்கள் வரவுக்கு தகுந்த மாதிரி, எங்களுடைய நிதிகளுக்கு தகுந்த மாதிரி 15 ஆண்டுகளுக்கு மட்டும் ஒரு அற்புதமான திட்டத்தினை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலமாக 137 லட்சம் திட்டத்தினை நிறைவேற்றி 2016 ஆண்டு
எந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நகர மக்கள் 95,000 பேர் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. அது எப்படி கணக்கு எடுக்கிறார்கள்? இன்றைக்கு 100 பேர் இருந்தாங்கன்னா 5 வருஷத்துல 150 பேர் ஆவாங்க. இது நியதி, இந்தியாவுடைய நியதி, மக்கள் தொகை நியதி. இது வந்து ஜெனரல் ரூல். அந்த அடிப்படையில் கவர்மெண்ட் கைது கொடுக்குது. அப்ப அதுக்கு என்ன அடிப்படை வேணும்? ஒரு தீர்மானம். அடுத்தது இந்த கடன் கொடுக்குறாங்க 100% 100% இப்பவாவது கொஞ்சம் துப்பிட்டு மூலமா 90% கிராண்ட் 10% லோன் வந்து. ஆனா நாங்கள் இந்த தீர்மானத்தை போடும்போது 2002 நினைக்கிறோம், அந்த தீர்மானத்தை போடும்போது 100% திரும்ப செலுத்த வேண்டிய கடன் 137 லட்சம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கேட்டாங்க. தீர்மானத்தை போட்டு கொடுத்தோம், சாங்ஷன் ஆச்சு, டேங்க் எல்லாம் கட்டி முடிச்சு 2016ஆம் ஆண்டு சர்வதேச அளவு என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு தனிநபருக்கு எல்பிசி சொல்லுவாங்க, எல்பிசிடி, ஒரு நாளுக்கு ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய குடிநீர் அனைத்து தேவைகளுக்கும் 90 லிட்டர். 90 ஒரு வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னா 4 90 360 லிட்டர் ஒரு நாளைக்கு. ஆனால் இங்க கேவலம் மனசுக்கு ஆதங்கமா இருக்கிறது 3 நாளைக்கு ஒரு முறை கொஞ்ச நேரம் தண்ணி வருவாங்க. அப்ப இந்த 3 நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்காங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு 360 லிட்டர், 3 நாளைக்கு கிட்டத்தட்ட 1080 லிட்டர். அப்ப 3ஆம் நாள் கொடுக்கும்போது குறைந்தபட்சம் 1080 லிட்டராவது கொடுக்கணும். அவர்கள் கொடுக்கிறார்களா? தெரியல. அந்த கிடைக்கிறதுலே என்ன எத்தனை தெரியுது அதையே டைல்யூட் பண்றாங்களா இங்க ஒரு நிகழ்ச்சி. இப்ப இந்த உள்ளாட்சியினுடைய பவர் என்ன, வலிமை என்ன என்பதனை எங்க நகரத்தில் அவங்க சாதிச்சிருக்கிறோம். இப்ப போடா சட்டம் போட்டாங்க, காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்கள் மறுக்கப்பட்டது. அதே போல மாநில அரசாங்கமா இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, எந்த திட்டங்களையும் எந்த கைட்லைன்ஸ் எந்த வழிகாட்டுதல் எந்த அரசாணைகள் வெளியிட்டாலும் அந்த அரசாணையை அந்த நகர்மன்றம் பதிவு செய்தால்தான் அந்த ஊர்கள் சட்டமாகும். அப்ப பதிவு செய்ய மறுத்து விடுங்க, அந்த ஊருக்கு சட்டமாக அந்த ஊர்ல அனுமதிக்க முடியாது. அவர் என்னதான் பண்ணாலும் சரி, தலைகே நின்று குட்டிக்காரணம் போட்டாலும் அந்த மாநில அரசாங்கம் கட்டாயப்படுத்தினாலும் சரி, மத்திய அரசாங்கம் கட்டாயப்படுத்தினாலும் சரி, அந்த ஊருக்கு அந்த சட்டம் உள்ள நுழைய முடியாது. அதைத்தான் நாங்கள் வலுவாக பயன்படுத்தணும். அதை எங்க ஊருக்கு சொல்ல மாதிரி எங்க ஊர் வரவு என்ன, எங்க ஊர் செலவு என்ன நாங்க நிர்ணயிக்கிறத விட்டுட்டு நீ மெட்ராஸ்ல இருந்துட்டு நீ என்ன சொல்ல வேண்டியது? எனக்கு எங்களுக்கு எங்க ஊர்ல இருக்கிற வருமானத்தை வைத்துக் கொண்டு எங்கள் நகர மக்களுக்கு தொலைநோக்கு அடிப்படையிலே வளமான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்ய இயலும் சொன்னேன். அதுக்கு நான் என்ன கேட்டேன், ஒரு ஹானஸ்டான கமிஷன் கூட இருக்குன்னு கேட்டேன். இந்த கேவலமான அரசாங்கம் நாங்கள் ஏண்டுகளை ரைட்டிங்ல கேட்டுறோம் சார், எழுத்துப்பூர்வமாக ஒரு ஹானஸ்டான கமிஷனர் கூட சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ககன்தீப் சிங்கின் பேரியவர்கள் மூலமாக பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரைக்கும் எனக்கு பதில். அப்ப இந்த நகரத்திலே, நாட்டிலே, தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே நேர்மையான ஆணையர்களே இல்லை என்றுதான் அர்த்தம். ரெக்கார்டு நான் வச்சு ரெக்கார்டு கமிஷன் ஒரு ஹானஸ்டான கமிஷன் கொடுக்கிறேன், சேர்ந்து கேட்கிறேன். ஒரே ஒரு காரணம் என்ன, நான் உள்ள 5 வருஷம் கடன் அதை சரி பண்றதுக்காக என்ன காரணம்னு பார்க்கணும். பார்த்தா எங்க பார்த்தாலும் திருட்டு கொள்ளை. இந்த கொள்ளையை தடுத்து அவங்க பூரா விஜிலன்ஸ்ல பண்ணி கொடுத்தாரு. அப்ப விஜிலன்ஸ்ல பண்ணி கொடுத்து அந்த அதிகாரி மாட்டியதுனால அந்த கமிஷன் ஒரு அதிகாரி மாட்டினா அவன் பூரா டீமா இருக்கான், ஒன்னா இருக்கான். அவன் டிரான்ஸ்பர் பண்ண அவன் அங்க இருந்துட்டு நீ இந்த சேர்மன் ஒண்ணு ஹெல்ப் பண்ணாத, ஒண்ணு செய்யாத, தீர்மானத்தை செய்யாத, இந்த சேர்மனுக்கு கெட்ட பேர் உண்டாக்கி அப்படின்னு ஒரு அவங்க கூட இங்க இருக்கிற விகாசத்துல இருக்கிற ஒரு கொள்ளை கூட்டணி சொல்வது கட்சி, எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு கூட்டணி. ஆனா மிகப்பெரிய கூட்டணி எனது நகர மக்கள் ஏமாந்த கூட்டணி. மொத்தம் 60,000 பேர். இந்த 60,000 பேர்ல இந்த கொள்ளை கூட்டணி என்பவர்கள் சுமார் ஒரு 100-150 பேர் இருப்பாங்க. அவங்க குடும்பம் சேர்த்தா ஒரு 1000 பேர். அந்த நகரம் 59,000 பேர் சேர்ந்த ஏமாந்த கூட்டணி என்னுடைய கூட்டணி, மிகப்பெரிய கூட்டணி. அந்த ஏமாந்த கூட்டணிக்கு போயிட்டு என்ன பண்ணணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவருக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை கிடைப்பதற்காக மிகச்சிறந்த பணிகளை செய்தோம். அதுல விருத்தாசலம் நகரத்தினுடைய ஊழல் எதிர்ப்பு இயக்கம் இங்கே வந்திருக்கிறாருடைய மாவட்ட தலைவர் ராகுல் காந்தி என்று நாங்கள் சொல்லுவோம். திரு பழனிவேல் அவர்கள் ஓய்வு பெற்ற தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய உதவி மின்பொறியாளர் வந்திருக்கிறார். வீடு வீடாக நாங்கள் சொல்லுவோம், ஒரு 5 பேர் 4 பேர் தான் போவோம், தலைவர் வருவார். அதே போல இந்த செயலாளர் வந்திருக்காரு, எங்களுடைய விருத்தாசலம் நகரத்தினுடைய ஊழல் எதிர்ப்பு கிளை செயலாளர் திரு துரைராஜன் துறைப்படி வச்சிருக்காரு, அவர் வந்திருக்காரு. இது மாதிரி என்னோட நூற்றுக்கணக்கான ஊழல் எதிர்ப்பு துணையோடு நகர மக்களை சந்தித்தோம்.
காலை நேரத்துல 6 மணிக்கு போய் கதவு தட்டுவோம். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, ஏன்னா சேர்மன் வந்து வீட்டுக்கு கதவு தட்டுறாங்க. ஒண்ணு இல்ல, நாங்க போயிட்டு வீட்டுக்கு வரி வச்சிட்டீங்களா, வரி விதிக்கிறேன்னா அதுக்கான வழிமுறை என்ன, அதை எப்படி வரி விதிக்கணும், எப்படி குடிநீர் எனக்கு வாங்கணுமா, வேணுமா வேணாமா, குடிநீர் போனா எப்படி பெறுது, குடிநீர் கட்டணம் எவ்வளவு, ரெண்டே சார்ஜ் எவ்வளவு, அதுக்கு மேல கட்ட வேண்டிய அமௌண்ட் ஆக்சுவலா எஸ்டிமேட் சார்ஜ் எவ்வளவு, மொத்தத்தை கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டு வருவோம். இதுக்கு மேல யாராவது பைசா கேட்டாங்கன்னா கடலூர் டிஎஸ்பி விஜிலன்ஸ் அவர்களுக்கு போன் பண்ணுன்னு சொல்லி அவர் போன் நம்பரை கொடுத்துட்டு லஞ்சம் சட்டவிரோதம் நோட்டீஸ் 100 நோட்டீஸை கையில கொடுத்து வந்துருவோம். அதுக்கு மேல நகராட்சியில பணம் கட்டின அந்த அட்ரஸ் எல்லாம் வாங்கி அந்த அட்ரஸ்காரங்கெல்லாம் தபால் கார்டு போட்டாங்க. முதல் நிலையில ஒரு 600 பேருக்கு போஸ்ட் கார்டு, அந்த போஸ்ட் கார்டு போட்ட செய்தி அரசு நிர்ணயித்த தொகையை மட்டும் செலுத்தி குடிநீர் பெறல், யாரேனும் கூடுதலா இல்ல கேட்டா கடலூர் டிஎஸ்பி விஜிலன்ஸ் போன் பண்ணி சொல்லணும். இந்த கார்டு 50 பைசா என்ன பொறுத்த வரைக்கும் 600 பேருக்கு 300 கார்டு 300 ரூபாய் செலவாச்சு எனக்கு. ஆனால் இந்த 600 போஸ்ட் கார்டும் என்னுடைய நகர மக்கள் கையில மிகப்பெரிய வலுவான வாளாக இருந்து இந்த ஊழல் பெரியகள் எல்லாம் வெடிச்சது. யாருக்கு கேட்டா சேர்மே கையெழுத்து அனுப்பியிருக்காரு. கவர்மெண்ட் ரேட் என்ன சொல்ல ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இதனால் 1775 கனெக்ஷன் கொடுத்து முடிச்சிருக்கிறோம். ஒரு பைசா கூட லஞ்சம் கிடையாது. 1775 கனெக்ஷன் கொடுத்திருக்கோம். அரசாங்கம் நிர்ணயித்த தொகையை மட்டும் செலுத்தி அந்த நகர மக்கள் குடிநீர் பெற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல 15 ஆண்டுகளுக்கு வேண்டிய செஞ்சிருக்கிறோம். அதே போல சொத்து வரி, இந்த சொத்து வரிக்கும் வீடு வீடா போனோம், ஒவ்வொருத்தரையும் சந்திச்சோம். ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அசஸ்மெண்ட் சிஸ்டம் சொல்லப்படுது. ஏரியா பேஸ்ட் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அசஸ்மெண்ட் சிஸ்டம் இது தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவிலே கிட்டத்தட்ட 9 மாநிலங்களிலே வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டிருக்கிற செய்தி. உங்க ஊருக்கு தகுந்த மாதிரி உங்க ஊரை 3 ஜோனா பிரிச்சீங்க, 3 மண்டலங்களா பிரிச்சீங்க. காஸ்ட்லியான ஏரியா, இப்ப இந்த ரோடு காஸ்ட்லியான ஏரியா அப்படின்னா இந்த இடம் காஸ்ட்லியா இருக்கு. இந்த பகுதி ஏசோன் கொஞ்சம் தள்ளி, ஊரோட தள்ளி கடைசியில படிக்கோடியில் இருக்கும். யாரும் போக்குவரத்து இருக்காது, நடமாட்டம் இருக்காது, விலை கம்மி, வீடு கட்டத்துக்கு ஆள் இருக்காது. அது சி 3வது மண்டலம். இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் பி மண்டலம் அப்படின்னு நீங்களே நிர்ணயிச்சீங்கன்னு சொல்லி உள்ளாட்சி மன்றங்களுக்கு அரசாங்கம் ஒரு ஜிஓ போட்டது 98ல. அந்த ஜிஓ இந்த ஊரில் இருக்கும், உலகத்தில் தமிழ்நாட்டில் எல்லா முனிசிபாலிட்டியும் இருக்கும். அந்த ஜிஓவின் அடிப்படையில் ஏ சோன் என்ன என்பதை அந்த நகர்மன்றம் நிர்ணயிச்சிருக்கணும், பி சோன் என்ன என்பதை அந்த நகர்மன்றம் நிர்ணயிச்சிருக்கணும், சி சோன் என்ன என்பதை அந்த நகர்மன்றம் நிர்ணயிச்சிருக்கணும். நாங்க 1/10/98ல நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. நான் பொறுப்பேற்ற போது 2001. அப்ப 3 ஆண்டுகள் கழிச்சு தான் நான் போய் சேர்ந்தேன். அப்ப அங்க இருந்த சிஸ்டம் நாங்க உருவாக்கல, ஏற்கனவே இருந்தது. அதை வெளிப்படை பண்ணோம். 10,000 நோட்டீஸ் போட்டு வீடு வீடா போட்டோம், பேப்பர்ல கொடுத்தோம், ஜனங்கள் கதை சொன்னோம். அதனால் 8,000-7,000 பேர் புதுசா வரி கட்டினாங்க, லஞ்சம் இல்லாமல் கட்டினாங்க. அவருடைய நகராட்சியுடைய வருவாய் உயர்ந்தது. அப்ப ஒரு நகர்மன்றத்தினுடைய தலைவர் என்ற வகையிலும் சரி, நகர்மன்ற உறுப்பினர் என்ற வகையிலும் சரி, மக்களுக்கு அதிகாரிகளுக்கு 2 பேருக்கும் பாலமாக இருக்க வேண்டியவர்கள் தான் மக்கள் பிரதிநிதிகள். ரெப்ரசன்டேட்டிவ் என்ன, பிரதிநிதினா என்ன, மக்கள் பிரச்சனைகளை ரெப்ரசன்ட் பண்ணும். எனிவேர் எவ்ரிவேர், எங்க வேணாலும் எப்ப வேணாலும் சரி. அப்ப மக்கள் பிரச்சனைகளை எங்கெங்கெல்லாம் நம்மால் முடியுமோ, என்னென்ன வழிகள், சட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து வகையான வழிகளிலும் எனக்கு சௌரியமான நேரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிலிருந்து 9 மணி வரையிலும் 3 மணி நேரம் எங்க போவோம்னா அவங்க ஏரியாவுக்கு போடுவோம். ஏதோ ஒரு வீட்டுல மொட்டை மாடியில ஒரு டியூப் லைட்டை கட்ட வச்சிருவோம். ஒரு பைசா கூட எனது நகர மக்களுக்கு அதுல செலவு வைப்பதில்லை. இந்த மாதிரி நான் இதுக்கே கூட வருத்தப்படுவேன். மைக் வைக்க மாட்டோம், பந்தல் போட மாட்டோம், பெரிய நேரத்தில் வேணாக்க மாட்டோம். 10 பேர் வந்தாலும் சரி, ஒருத்தர் வந்தாலும் சரி, அந்த பகுதி வாழ் மக்கள் 10 பேர் உட்காந்தாலும் நான் 3 மணி நேரம் பேசுவேன். அப்படி வரும்போது அவங்களோட கலந்துரையாடல். இப்ப ஊருக்கு ஊரு, தெருவுக்கு தெரு பிரச்சனை இருக்கு. எல்லா பிரச்சனையும் இப்ப நாமக்கல் இருக்கிற 33 வார்டுக்கும் ஒரே மாதிரி பிரச்சனையா இருந்தா நிச்சயமா கிடையாது. அப்ப ஒரு பகுதிக்கு போய் உட்கார்ந்து பேசும்போது அந்த பகுதியுடைய பிரச்சனைகள், ஆழமான பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளும் கிடைக்குது. இதே மாதிரி கூட்டம் போட்டு அந்த பிரச்சனைகளை அணுகி அவைகளை கவுன்சில் வச்சு தீர்மானமாக்கி வெற்றிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சுலபம். அப்ப அந்த மாதிரி அணுகுமுறை வரணும்னு சொன்னா ஒவ்வொரு தெருவிலையும், ஒரு தெருவில் நிச்சயமா ஒரு 4-5 பேர் நல்லவங்க இருப்பாங்க. அந்த 4-5 பேர் சேர்ந்தா அந்த தெருவுக்கு ஒரு சங்கம், அது மாதிரி 10 தெருக்கள் சேர்ந்தா ஒரு வார்டு ஒன்று, 10 தெருக்கள் சேர்ந்து 5x10 50 பேர் ஒரு நிர்வாக குழு, அந்த குடியிருப்பு சங்கம். அதுல மிக 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 நேர்மையானவரை தலைவர்
தலைவராக தேர்ந்தெடுங்கள், மிக 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 நேர்மையானவரை செயலாளராக தேர்ந்தெடுங்கள். ஒரு அமைப்பு 5 பேர் 6 பேர் எழுதி வருவார். இவங்க மாசத்துல ஒரு தடவை, இதுக்கு ஒன்றும் பெரிய நிகழ்ச்சி வேணாம், நிர்வாக குழுங்கிறது ஒரு 11 பேர். இந்த 11 பேர் ஏதோ ஒரு வீட்டில் உட்கார்ந்து ஒரு டீ சாப்பிடும்போது சந்திக்கும் போது அந்தந்த தெருவில் ரெப்ரசன்டேஷன் இருக்கனால அந்த தெருவுடைய பிரச்சனைகளை, அந்த வார்டோட பிரச்சனைகளை ஒட்டு மொத்தமா நீங்க சந்திச்சு அதை கொண்டு போகும்போது கவுன்சிலராக இருந்தாலும் சரி எல்லாரும் பயன்படுவாங்க. ஆனால் ஒரு செக்ஷன் இருக்குது, எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. தமிழ்நாடு மாவட்ட நகராட்சி திட்டம் 40C லைவ் பிரதிநிதிகளை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை மக்கள் திரும்பி பெற முடியும். எப்படி? ஒரு வார்டுல மொத்தம் 1000 வாக்காளர்கள், அதுல 25% வாக்காளர்கள் சேர்ந்து எங்க கவுன்சிலர் சரியில்லை, அவரை நாங்கள் திரும்ப பெறுகிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு உள்ளாட்சி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பினா, இந்த வாக்காளர் பட்டியல், இந்த 250 பேர் கையெழுத்து போட்டிருக்கிற வாக்காளர்கள் பட்டியலை உறுதி செய்து அவர்கள் உண்மை எனும் பட்சத்தில் அந்த திருமண உறுப்பினரை திரும்ப பெற முடியும். இந்த சக்தி உங்களிடம் இருக்குன்னு கவுன்சிலர் தெரிஞ்சா கவுன்சிலர் ஆட்டோமேட்டிக்கா அவங்க தேடி வருவாங்க. அதே போல ஒரு நகரத்தினுடைய நகர்மன்ற தலைவர் இந்த